வாருங்கள், ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானா, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரை பலியானா. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானா, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம், ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம், சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பில் நாம் இணைவோம். வாருங்கள், வாருங்கள், ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியிலே கே சின்னப்பா 10ஆம் ஆண்டு நினைவு ஆண்மையிலே பாற்றி திருப்பலியாக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த கருத்தோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து சொல்லி உருக்கமாக ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று தாய் திருச்சபை புனித பாத்திமா அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அவர் அன்னை கன்னிமரியால் பாத்திமாவிலே காட்சி கொடுத்த பொழுது சொன்ன செய்திகள், ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், மேலும் அமைதியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்ற இந்த 2 விதமான சிந்தனைகள் இன்று நமக்கு பாடமாக கொடுக்கப்படுகிறது. இந்த அன்னையினுடைய காட்சி மனிதன் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அமைந்ததாக நான் பார்க்கின்றோம். இன்று புனித பாத்திமா அன்னையுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையிலே சிறப்பாக இந்த அன்னை வழியாக இன்னமும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, நமக்காக இன்னும் அதிகமாக இந்த தாய் பரிந்து பேச இறைவன் அருள் தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். திருப்பலியில் தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை எங்களுக்கும் அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்ற கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணியில் நூலிலிருந்து வாசகம். அப்போலோ கொரிந்தில் இருந்து போது பவுல் பாலைவனமான பகுதியில் வழியாக இயேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களைக் கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவரினில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்போது பவுல், யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினர் என்றார். அதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கை வைத்து தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்போது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கு உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கே அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவோடும் மக்களோடும் பேசி அவர்களை விசுவாசித்து அவர்களை நம்ப செய்தனர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடி போவர். புகையடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர்,
அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். Alleluia, 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 Alleluia. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாயிருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் அகல்வதாக. வாழ்வுக்கு வழியான அருள் தரும் வல்ல தேவனின் தாயே, கரை சேர்க்கும் ஓடமாக என்றும் எங்கும் இருந்திடுவாயே, என்றும் எங்கும் இருந்திடுவாயே. வாழ்வுக்கு வழியான அருள் தரும் வல்ல தேவனின் தாயே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மனித வாழ்க்கையிலே காட்சிகள் எப்பொழுதுமே இருக்கின்றது, பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சில காட்சிகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, சில காட்சிகள் நமக்கு வருத்தத்தை தருகின்றது. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மனைவி கணவனை பார்த்து சொன்னாங்க, என்னங்க, நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. கணவர், அம்மா வீட்டுக்கு போறியா? எத்தனை நாள்?
ஒரு வாரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாரமா? அப்போ நான் தனியாக எங்கள் வீட்டில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா, சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. அவங்க ஆட்டோ ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த தெரு முனையை தாண்டுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரே சந்தோஷம் இருக்குது. அப்பா ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்சி மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு அரை மணி நேரம் கழித்து காலிங் பெல் சத்தம் கேட்குது, டங்குன்னு. உடனே திறந்து பார்க்குறார், மனைவி நிற்கிறாங்க. எப்படி இருக்கும்? வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னவங்க மனைவி சொல்கிறாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போகல, நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காட்சி அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமா? மனித வாழ்க்கையில் இந்த போல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. ஆனால் இன்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற புனித பாத்திமா அன்னையினுடைய காட்சி நமக்கு தருகின்ற செய்தி என்ன? இதுதான் இன்னைக்கு வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு தாய் வயலிலே வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். சிறிய குழந்தை, அவருடைய குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அவர் மும்முரமாக வயலிலே வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். அப்போ அந்த தாய் அந்த குழந்தையை கவனிக்கலை. அந்த குழந்தை அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தை திடீர்னு வேறு இடத்துக்கு அப்படியே நகர்ந்து நடந்து சென்று விடுகிறது. தாய் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி பார்க்குற, குழந்தையை காணோம். பதறி போய் ஓடுகிறாள். குழந்தை எங்கே இருக்கிறது என்று சொல்லி தேடி ஓடுகிறாள். அந்த குழந்தை அப்படியே விளையாடிக்கிட்டே ஓடி போய் பக்கத்தில் ஒரு தரை கிணறு இருக்கிறது, ஆழமான தரை கிணறு. அந்த கிணறினுடைய அந்த எட்ஜுன்னு சொல்லுவோம்ல, அந்த நுனியில் அந்த குழந்தை நின்று கொண்டு இருக்கிறது. அந்த தாய் இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தார் என்றால் அந்த குழந்தை ஓட ஆரம்பிக்கும், கிணற்றில் விழுந்து விடும். அந்த இடத்துல நீங்கள் நின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பல்வேறு காரியங்களை நீங்கள் செய்வீங்க. ஒருத்தராக சொன்னால் டைம் பத்தாது, நானே சொல்கிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, செல்ஃபோனை காட்டுவாங்க, இந்த வா அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் இந்த காலத்து குழந்தைலாம் அதெல்லாம் அசர்றது கிடையாது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வா வா கிட்ட வான்னு கூப்பிடுவாங்க. அது வராது. எப்படி சொன்ன வச்சு கேட்கும், அது ஓடிக்கிட்டே இருக்குது. குழந்தை விளையாட்டு குழந்தை இல்லையா? அதுமாரி பல்வேறு காரியங்களை நாம் சிந்திப்போம். ஆனால் இந்த தாய் என்ன செய்தார்கள் தெரியுமா? குழந்தை அங்கே நிற்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, டக்குன்னு அப்படியே டர்ன் பண்ணாங்க. டர்ன் பண்ணி, அம்மா வீட்டுக்கு போகிற, நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அம்மா விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்னே ஓடும். தாய்க்கு தெரியும் பிள்ளையை எப்படி காப்பாற்றுவது என்று. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புதிய பாத்திமா அன்னை, அவருக்கு தெரியும் நம் ஒவ்வொருவரையும் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்னைக்கு இந்த வேளாங்கண்ணி திருத்தல பேராயத்திற்கு இவ்வளவு பேரும் பல்வேறு ஊர்களிலிருந்து தங்களுடைய வேலைகளை, உங்கள் வேலைகளை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாள் நான் வேளாங்கண்ணியிலே செலவழிப்பேன், அன்னையினுடைய பாதத்தில் இருப்பேன், அன்னைக்கு நன்றி சொல்லுவதற்காக செல்கிறேன், அன்னையிடம் என்னுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிக்க செல்கிறேன் என்று சொல்லி பல்வேறு ஊர்களிலிருந்து எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கு வந்திருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? இந்த தாயின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஏனென்றால் அந்த தாய்க்கு தெரியும் நம்மை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் புனித பாத்திமா அன்னையினுடைய அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த அருமையான வேளையிலே அந்த பாத்திமாவினுடைய காட்சியை சற்று சிந்தித்து பார்க்க அழைப்பு எடுக்கின்றேன். 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க கட்டம் அது. மேலை நாடுகளிலே மிகவும் பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. என்ன நிகழ்வு என்றால், முதல் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த அந்த சமயம் மக்கள் எல்லோரும் பீதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் எப்பொழுது அவர்களுடைய உயிர் அவர்களை விட்டு பிரியும் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல், மிகவும் கொடுமையான, மிகவும் மரண வேதனை அனுபவிக்கின்ற ஒரு சூழல், பயமான ஒரு சூழல், நிம்மதி இல்லாத ஒரு நிலை, மனதிலே சஞ்சலத்தோடும் கவலையோடும் மரணம் எப்பொழுது வரும் என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டிருந்த இந்த சூழலில்தான் 1916ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டிலே கோவாடா சிரியா என்ற அந்த இடத்திலே, அந்த ஊருக்கு அருகிலே லூசியா, பிரான்சிஸ்கா, ஜெசிந்தா என்ற இந்த 3 பேருக்கும் அன்னை காட்சி கொடுத்தார். இந்த 3 பேரும் மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு வானதூதர் அங்கு தோன்றி, நான் விண்ணகத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உலக அமைதிக்காக மன்றாடுங்கள் என்று சொன்னார். இதே அன்னையினுடைய காட்சி 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அதே வானதூதர் கைகளிலே நற்கருணை ஏந்தியவராக அவர் அங்கு காட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஜெபம் அன்றிலிருந்து சொல்லப்படுகின்றது. நற்கருணை ஆண்டவரே, உம்மை நான் விசுவசிக்கிறேன்,
நம்புகிறேன், ஆராதிக்கின்றேன், நேசிக்கின்றேன். உம்மை விசுவசிக்காத, நம்பாத, நேசிக்காத, ஆராதிக்காத மக்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று சொல்லி சில மணி நேரம் அந்த வெண்மேகம் அந்த இடத்திலே தோன்றியது. அது மட்டுமல்ல, ஒரு பெண்மணி அங்கு காட்சி தருகின்றார். ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி நீங்கள் இந்த இடத்திலே கூட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஆனால் அவர்கள் யாரும் நம்புவதாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜூலை மாதம் 13ஆம் தேதி குவானா சிரியா என்ற அந்த இடத்திலே, அதே இடத்திலே அன்னை காட்சி கொடுத்து அன்னை அவர்களுக்கு நரகத்தின் வேதனையை அவர்களுக்கு அந்த காட்சியாக காட்டுகிறார். இதை பார்த்த உடனே அன்றிலிருந்து ஜெபிக்கப்பட்ட ஜெபம்தான் இன்று நாம் ஜெபமாலையிலே சொல்லி கொண்டிருக்கின்றோமே. ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், அனைத்து ஆன்மாக்களையும் விண்ணக பாதைக்கு அழைத்து செல்லும், உமது சிறப்பான உதவியை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு உதவி எருளும் என்று சொல்லி இன்று நாம் ஜெபமாலையில் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோமே. அந்த ஜெபம் அன்றிலிருந்து துவங்கப்பட்டது. அந்த நிகழ்வுக்கு அப்புறமே மீண்டும் நாம் பார்க்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அந்த மேகம் அந்த இடத்தை சூழ்ந்து இருக்கின்றது. அதன் பிறகு மக்கள் தங்கள் தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இல்லை என்றால் 2ஆம் உலகப் போரை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்று சொல்லி அன்னை மீண்டும் அவர்களுக்கு இந்த செய்தியை கொடுத்தார்கள். 1917ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அந்த இடத்துல யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்களோ அந்த இடம் அப்படியே மாறுபட்ட விதமாக 85,000 பேர் அங்கு கூடியிருந்தார்கள். 1917ஆம் ஆண்டு அக்டோபர் 13. காரணம், அந்த அன்னை சொன்ன அனைத்தையும் அவர்கள் நம்பினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த அன்னை அவர்களுக்கு நானே ஜெபமாலை அன்னை என்று சொல்லி நீங்கள் ரஷ்யாவினுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அன்னை அந்த இடத்துல காட்சி கொடுத்த பொழுது, இப்பொழுது இங்கு மழை பெய்யும், ஆனால் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் அங்கு மழை பெய்கிறது. அங்கு நின்று கொண்டிருந்த அந்த பிரான்சிஸ்கா, ஜெசிந்தா இவர்கள் இந்த 3 பேர் மேலும் ஒரு துளி மழை கூட அவர்கள் மேலே படலை. ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். அதை பார்த்த பிறகு இன்னும் அதிகமாக நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக உருவானதை பார்க்க முடிகின்றது. இந்த அன்னை சாதாரண அன்னை அல்ல, இறைவனுடைய தாய் அன்னை மரியாள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 1952ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி ரஷ்யாவிலே மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த ரஷ்ய தேசம் மரியாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்பதை நான் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 1984ஆம் ஆண்டு அகில உலகமும் அன்னையினுடைய அந்த மாசற்ற இதயத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த பாத்திமா அன்னையினுடைய காட்சிகள் உரைக்கும் உண்மை என்ன? ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த தாய் இன்று நம்மிடையே விதைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் ஒருவர் ஜெபமாலையை கைகளிலே ஏந்துகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். யார் ஒருவர் தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு மரண நேரத்தில் இறைவன் துணையாக இருப்பார். யார் ஒருவர் ஜெபமாலையை ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். சாத்தானுடைய கட்டுகளை முறியடிக்கக்கூடிய, சாத்தானுடைய தீமைகளை முறியடிக்கக்கூடிய, சாத்தானுடைய எல்லா விதமான பாவ செயல்களை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த ஜெபமாலைக்கு உண்டு என்பதை அந்த அன்னை எடுத்து சொல்லி, நீங்கள் இந்த ஜெபமாலையை உங்கள் வாழ்க்கையின் ஆயுதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கத்தியையோ கம்பையோ அல்ல, மாறாக ஜெபமாலையை நீங்கள் கையிலே ஏந்தினீர்கள் என்றால் இது ஒரு உங்களுக்கு சிறந்த போர் கருவியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க, எல்லா போராட்டங்களையும் நீங்கள் முறியடிக்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர்ந்து நீங்கள் உன்னத நிலை அடைவதற்கு இந்த ஜெபமாலை உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி அந்த அன்னை நீங்கள் ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு அவர்களுக்கு செய்தியாக கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, 2வது செய்தியாக தீய நாட்டங்களிலிருந்து நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். மனித வாழ்வு ஏதோ ஒரு காரணத்தினாலே தீமை நிறைந்த வாழ்வாக இருக்கிறது, அகங்காரம் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆணவம் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் ஒருபொழுதும் மனம் திரும்ப தயாராக இல்லை.
அவர்கள் தங்களுக்கென ஒரு சட்டத்தை வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் செய்வது எல்லாம் சரி, ஆனால் அடுத்தவர்கள் மட்டும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும், சொல்வதை கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் ஒரு இம்மி கூட தங்கள் வாழ்க்கையில மனமாற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புவதே கிடையாது. அப்படிப்பட்ட ஈகோ நிறைந்த, ஆணவம் நிறைந்த மக்களுக்கு அந்த அன்னை கொடுத்த செய்தி, நீங்கள் தீய நாட்டங்களிலிருந்து மனம் மாற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டிருக்க தவறான கொள்கையிலிருந்து நீங்கள் மனம் மாற வேண்டும் என்ற ஒரு ஆணித்தரமான செய்தியை அந்த அன்னை அன்று கொடுத்தார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அன்னை நம் ஒவ்வொருவரையும் கரை சேர்க்கின்ற ஓடமாக, நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு பெரிய வாய்க்காலாக இந்த அன்னை திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நாம் நினைந்து கொள்ள வேண்டும். தகுதியற்றவர்களாகிய நாம் ஆண்டவர் தகுதி பார்த்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. ஏனென்றால் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே தாழ்ச்சியுற்றவர்களை, தாழ்வானவர்களை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அதனால தான் இந்த அன்னை சாதாரண அன்னையை ஒரே ஒரு காரணத்திற்காக, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னை தாழ்த்தியதற்காக, இறை விருப்பத்தை ஏற்றதற்காக, இறைவனுடைய திருவுளத்தை தன் வாழ்க்கையில் அனுமதித்ததற்காக, இந்த ஒரே காரணத்திற்காக தாழ்வான இந்த பெண்ணை இறைவன் உயர்த்தி விண்ணக கடவுளுடைய தாயாக மாற்றினார் என்றால் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? இதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் உயர்த்த தயாராக இருக்கிறார். நான் இந்த ஜெபமாலையை கையில் எடுத்து ஜெபிக்க தயாராக இருக்கிறோமா? நம்முடைய தீய நாட்டங்களிலிருந்து மாற நாம் தயாராக இருக்கிறோமா என்ற ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக கேட்டு பார்ப்போம். இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித பாத்திமா அன்னை நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாழ்வுக்கு வழியான அருள் தரும் மல தேவனின் தாயே, கரை சேர்க்கும் ஓடமாக என்றும் எங்கும் இருந்திடுவாயே, என்றும் எங்கும் இருந்திடுவாயே. வாழ்வுக்கு வழியான அருள் தரும் மல தேவனின் தாயே. எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயேற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயே அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்து எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. கொடுத்தேன் கனிவாயேற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிபொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும்
எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது அன்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் அடிகளார், மேனாள் ஆயர் தேவதாஸ் சம்புரோஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை கைகளில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denominations people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given in hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா.
அருள்மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தா உடலோடு உலகோர் நடுவெழுந்தா எமை உமதுடல் என நீ மாற வைத்தாய் அகவிருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மன்னர் குணம் பெற மொழிந்திடுவார் தேன்மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மன்னர் குணம் பெற மொழிந்திடுவார். உம்மை அடைந்திட யாம் தகுதியற்றோம் உம்மை அடைந்திட யாம் தகுதியற்றோம் இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம் அகவிருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும் 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும் மாலை 3 மணிக்கு தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும் 11 மணிக்கு இந்தியில் திருப்பலியும் பேராலய மேல் கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும் 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். இன்று மாலை 5:45 மணிக்கு பேராலய கீழ்கோவில் முகப்பில் தொடங்கி மாதாக்குள ஆலயம் நோக்கி புனித பாதையில் அன்னையின் திருத்தேர் பவனியும் தொடர்ந்து மாதாக்குள ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கெபியில் நற்கருணை ஆசியும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீதனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Kongani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. Today at 5:45 p.m. there will be a car procession of Our Lady of Health Velangani from the entrance of the lower basilica towards Our Lady's Tank Chapel, followed by benediction and Mass in Tamil at the grotto of Our Lady's Tank Chapel. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. We wish you all pleasant and safe stay in this holy place of miracles. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள்
உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரை பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்ததைப் போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாண்கன்னி. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னை மரியை போற்றுவோம், தினமாக மகிழ்ந்து வாழ்த்துவோம். அன்னை அன்பிலே நாளும் நிலைத்து மகிழுவோம். ஆடி பாடி கூடுவோம் என்று ஒன்று பட்டு வாழுவோம். அன்னை வழியில் நாமும் சான்று பகருவோம். அன்னை மரியை போற்றுவோம், தினமாக மகிழ்ந்து வாழ்த்துவோம். அன்னை அன்பிலே நாளும் நிலைத்து மகிழுவோம். ஆடி பாடி கூடுவோம் என்று ஒன்றுபட்டு வாழுவோம். அன்னை வழியில் நாமும் சான்று பகருவோம். ஒளி தரும் கதிரை உடையாய் கொண்டு இருளினை அழிக்க உறுதி கொண்டார். ஒளி தரும் கதிரை உடையாய் கொண்டு இருளினை அழிக்க உறுதி கொண்டார். பால்வண்ண நிலவை பாதத்தில் வைத்து கண்ணிமை போல கருத்தாய் காத்தார். உன்னன்பில் வந்தாலே உயிர்கள் செழிக்குதே, உன்னுறவில் சேர்ந்தாலே உரிமை பிறக்குதே. நம் அன்னை அன்பில் நாளும் வளர்ந்து அன்பை பகிருவோம். அன்னை மரியை போற்றுவோம், தினமாக மகிழ்ந்து வாழ்த்துவோம். அன்னை அன்பிலே நாளும் நிலைத்து மகிழுவோம். ஆடி பாடி கூடுவோம் என்று ஒன்று பட்டு வாழுவோம். அன்னை வழியில் நாம சார்ந்து பகருவோம். அன்னை வழியில் நாம சார்ந்து பகருவோம்.
அன்னை வழியில் நாமும் சான்று பகருவோம்.